கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும், கடனாக கொடுக்கிற வேற எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக. நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். விதை அடிக்கப்பட்டவனும் கோசம் அறுபட்டவனும் எதற்கு உட்படலாகாது? கர்த்தருடைய சபைக்கு. எந்த பிள்ளை கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது? வேசி பிள்ளை. வேசி பிள்ளைக்கு எந்த தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது? பத்தாம் தலைமுறை. எந்த ஜாதிகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது? அம்மோனியன், மோவாபியன். அம்மோனியனும் மோவாபியனும் எப்போது வரைக்கும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது? பத்தாம் தலைமுறையிலும் என்றைக்கும். அம்மோனியனும் மோவாபியனும் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது எவைகளோடு அவர்களுக்கு எதிர்கொண்டு வரவில்லை? அப்பத்தோடும் தண்ணீரோடும். அம்மோனியரும் மோவாபியரும் எதற்காக கூலி பேசிக் கொண்டார்கள்? இஸ்ரவேலை சபிக்கும்படியாய். அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேலை சபிக்கும்படி யாருடன் கூலி பேசிக் கொண்டார்கள்? பிலேயாமுடன். பிலேயாமின் அப்பா பெயர் என்ன? பேயோர். பிலேயாமின் ஊர் எது? மெசபொத்தேமியாவின் ஊராகிய பேத்தோர். பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாதிருந்தவர் யார்? தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் சாபத்தை எப்படி மாற பண்ணினார்? ஆசீர்வாதமாய். தேவனாகிய கர்த்தர் எதனால் பிலேயாமின் சாபத்தை இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார்? இஸ்ரவேலின் மேல் அன்பு கூர்ந்தபடியினால். இஸ்ரவேலர் தன் ஆயுள் நாட்கள் உள்ளளவும் ஒரு காலம் அம்மோனியர் மோவாபியரின் எதை தேடக்கூடாது? சமாதானத்தையும் நன்மையையும். இஸ்ரவேலர் யாரையெல்லாம் அருவருக்க கூடாது? ஏதோமியனை, எகிப்தியனை. இஸ்ரவேலின் சகோதரன் என்று கூறப்பட்டுள்ளது யார்? ஏதோமியன். இஸ்ரவேலன் எகிப்தியனை ஏன் அருவருக்க கூடாது?
அவன் தேசத்தில் பரதேசியாய் இருந்தபடியால். இஸ்ரவேலர் எகிப்தியனின் தேசத்தில் எப்படி இருந்தார்கள்? பரதேசியாய். எந்த தலைமுறையில் ஏதோமியன் எகிப்தியனுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம்? மூன்றாம் தலைமுறையில். சத்துருக்களுக்கு விரோதமாய் படையெடுத்து போகும்போது எவற்றிற்கு விலகி இருக்க வேண்டும்? தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும். சோதனை கேள்வி 1. அம்மோனியனும் மோவாபியனும் எதற்கு உட்படலாகாது? ஏ பரலோகத்திற்கு, பி வாக்குத்தத்த தேசத்திற்கு, சி கர்த்தருடைய சபைக்கு, டி கர்த்தருடைய பாளையத்துக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எதனால் அசுத்தமாயிருக்கிறவன் பாளையத்திற்குள் வரக்கூடாது? ரா காலத்தில் சம்பவித்த தீட்டினால். ரா காலத்தில் சம்பவித்த தீட்டினாலே அசுத்தமாயிருக்கிற ஒருவன் இஸ்ரவேலர்களில் இருந்தால் அவன் எங்கு போக வேண்டும்? பாளையத்திற்கு வெளியே. ரா காலத்தில் சம்பவித்த தீட்டினாலே அசுத்தமாயிருக்கிற ஒருவன் எப்போது ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும்? சாயங்காலத்தில். ரா காலத்து தீட்டினால் அசுத்தமாயிருக்கிறவன் சாயங்காலத்தில் ஸ்நானம் பண்ணி எப்போது பாளையத்திற்குள் வரலாம்? சூரியன் அஸ்தமிக்கும் போது. யுத்தத்திற்கு போகும்போது வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் எங்கே இருக்க வேண்டும்? பாளையத்திற்கு புறம்பே. யுத்தத்திற்கு போகும்போது ஆயுதங்களோடே எதுவும் இஸ்ரவேலனிடத்தில் இருக்க வேண்டும்? ஒரு சிறு கோல். இஸ்ரவேலன் எதற்கு போகும்போது சிறு கோலினால் மண்ணை தோண்ட வேண்டும்? மல ஜலாதிக்கு. இஸ்ரவேலன் சிறு கோலினால் மண்ணை தோண்டி மல ஜலாதிக்கு இருந்து எதை மூடி போட வேண்டும்? தன்னிலிருந்து கழிந்து போனதை. தேவனாகிய கர்த்தர் எதற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார்? இஸ்ரவேலரின் பாளையத்திற்குள்ளே. தேவனாகிய கர்த்தர் எதற்காக இஸ்ரவேலரின் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார்? இஸ்ரவேலை ரட்சிக்கவும் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கவும். தேவனாகிய கர்த்தர் உலாவுவதால் பாளையம் எப்படி இருக்க வேண்டும்? சுத்தமாய். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலனிடத்தில் எதை கண்டு அவனை விட்டு போகாதபடிக்கு பாளையம் சுத்தமாயிருக்க வேண்டும்? அசுசியான காரியத்தை. எஜமானுக்கு தப்பி வந்த வேலைக்காரனை யார் கையில் ஒப்பு கொடுக்க கூடாது?
அவன் எஜமான் கையில். எஜமானுக்கு தப்பி வந்த வேலைக்காரன் எதை தெரிந்து கொண்டு அதிலே இஸ்ரவேலனுடனே இருக்க வேண்டும்? இஸ்ரவேலனின் வாசல்கள் ஒன்றிலே தனக்கு சம்மதியான இடத்தை. எஜமானுக்கு தப்பி வந்த வேலைக்காரனை என்ன செய்யக்கூடாது? ஒடுக்கக்கூடாது. இஸ்ரவேலனின் குமாரத்திகளில் ஒருத்தியும் எப்படி இருக்கக்கூடாது? வேசியாய். இஸ்ரவேலின் குமாரரில் ஒருவனும் எப்படி இருக்கக்கூடாது? ஆண் புணர்ச்சிக்காரனாய். பொருத்தனைகளினால் ஆலயத்தில் கொண்டு வரக்கூடாதவை எவை? வேசி பணயம், நாயின் கிரயம். வேசி பணயமும் நாயின் கிரயமும் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவைகள்? அருவருப்பானவைகள். சகோதரன் கையில் எவைகளுக்கு வட்டி வாங்கக்கூடாது? கடனாக கொடுக்கிற பணத்துக்கும், ஆகாரத்துக்கும், வேறே எந்த பொருளுக்கும். சோதனை கேள்வி 2. அம்மோனியனும் மோவாபியனும் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது எவைகளோடு அவர்களுக்கு எதிர்கொண்டு வரவில்லை? ஏ மீட்பு பொருள், பி பாலும் தேனும், சி அப்பமும் இறைச்சியும், டி அப்பமும் தண்ணீரும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். யார் கையில் வட்டி வாங்கலாம்? அந்நியன் கையில். யார் கையில் வட்டி வாங்கக்கூடாது? சகோதரன் கையில். எதனால் சகோதரன் கையில் வட்டி வாங்கக்கூடாது என்று கர்த்தர் கூறினார்? இஸ்ரவேலன் கையிடும் வேலையிலெல்லாம் அவனை ஆசீர்வதிக்கும்படி. தேவனாகிய கர்த்தருக்கு என்ன பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதிக்க கூடாது? பொருத்தனை. கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யக்கூடாது. ஏன்? கர்த்தர் அதை நிச்சயமாய் நம் கையில் கேட்பார். பொருத்தனையை செலுத்தாமல் இருப்பது எப்படி இருக்கும்? பாவமாய். என்ன பண்ணாதிருந்தால் நம்மேல் பாவமில்லை? பொருத்தனை. பொருத்தனை பண்ணாமல் இருந்தால் டேஷ் இல்லை. பாவம். எதினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும்? நம் வாயினால். கர்த்தருக்கு வாயினால் பொருத்தனை பண்ணி சொன்னது என்ன பலி? உற்சாக பலி.
எங்கே பிரவேசித்தால் ஆசை தீர திருப்தியாக புசிக்கலாம்? பிறனுடைய திராட்சைத் தோட்டத்தில் பிரவேசித்தால் எவைகளை ஆசை தீர திருப்தியாக புசிக்கலாம்? திராட்சை பழங்களை. பிறனுடைய திராட்சைத் தோட்டத்திலிருந்து எதிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது? கூடையிலே. பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் கையினால் எவைகளை கொய்யலாம்? கதிர்களை. பிறனுடைய விளைச்சலில் எதை இடக்கூடாது? அரிவாளை. சோதனை கேள்வி 3. இஸ்ரவேலை சபிக்க யாரை கூலி பேசி அழைப்பித்தார்கள்? ஏ பிலேயாம், பி பாலாக், சி பாகால், டி நாத்தான். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவமில்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. ஆமேன்.